ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் குட்டி கண்ணன் என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பொம்மைகள், சாக்லேட், புத்தகம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோடதுதான், யாருக்கும் தரமாட்டேன். இதுதான் அவனுடைய பழக்கம். ஒரு நாள் பள்ளியில் டீச்சர் எல்லா குழந்தைகளையும் விளையாட சொன்னாங்க. கண்ணன் புதுசா வாங்கிய பந்து கொண்டு வந்தான். அனைவரும் கேட்டாங்க, கண்ணா, கொஞ்சம் விளையாடலாமா? கண்ணன் உடனே சொன்னான், இல்ல, இது என்னோட பந்து. அனைவரும் சோகமா போயிட்டாங்க. இடைவேளையில் கண்ணன் தனியா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். அவன்கிட்ட நிறைய பிஸ்கட் இருந்தது. அப்போ ஒரு ஏழை குழந்தை மெதுவா கேட்டது, கண்ணா, கொஞ்சம் பிஸ்கட் தருவியா? கண்ணன் மறுத்தான். இல்ல, இது எல்லாம் என்னோடது. அந்த குழந்தை கண்ணீர் விட்டுக்கிட்டு போயிட்டது. அந்த இரவு கண்ணன் தூங்கும்போது கனவு கண்டான். அந்த கனவில் அவன் தனியா இருந்தான். யாரும் பேசல, யாரும் விளையாடல, யாரும் சிரிக்கல. அப்போ ஒரு குரல் கேட்டது, பகிராதவன் தனிமையிலேயே இருப்பான். கண்ணன் பயந்து எழுந்தான். அடுத்த நாள் கண்ணன் பள்ளிக்கு போனான். இன்னைக்கு அவன் மனசு மாறியிருந்தது. அவன் பந்தை எடுத்தான். வாங்க, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். அவன் பிஸ்கட்டையும் பகிர்ந்தான். அனைவரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அப்போதான் கண்ணன் புரிஞ்சுக்கிட்டான், பகிர்ந்தா பொருள் குறையாது, அன்பு அதிகரிக்கும். அன்று முதல் கண்ணன் நல்ல நண்பன், நல்ல மனிதன் ஆனான்.